ஃப்ரெண்ட்ஸ், சிறுவழிக்கு ஆசை சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா கிறிஷோட பாட்டி கேக்குற மாதிரி இல்ல. ரொம்ப கோவத்தோட வந்து, எங்க வீட்டு பிள்ளைய நீங்க எதுக்கு எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன உங்க வீட்டு பையனா? கூப்பிடுறேன், அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துவும் திரும்ப கோவமா தான் பேசுறாரு. மீனா என்னமோ பவ்யமா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க வர்ற சீதா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, மாமா ஒரு நிமிஷம் இருங்க மாமா. ஏன் மாமா இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பையனை உங்க வீட்டுல வச்சுதானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. இந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அப்படியே விட்டுட்டு காணாம போயிட்டாங்க. அப்ப இந்த பையன் உங்ககிட்ட இருக்கட்டும்னு சொல்லிதானே விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ இவங்க யாரு? உண்மையிலே இந்த பையனோட பாட்டியா என்னன்னு போலீஸ வச்சு விசாரிச்சிருங்க மாமா. இவங்க பேசுற விதம் ஒன்னும் சரியில்லையே. இத்தனை நாள் உங்க வீட்டுல இருந்த பையன் அன்னைக்கெல்லாம் ஒன்னும் கோபம் வரல, இருக்கட்டும்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப வந்து எதுக்கு இப்படி குதிக்கிறாங்க? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே மாமா. உண்மையிலே இந்த பையனோட பாட்டி இவங்க தானா? இந்த பையனோட அம்மா யாரு? இது தெரியாம இவனை அனுப்பாதீங்க மாமா. போலீஸ வர வைங்க. இந்த பாட்டி ஏன் இந்த குதிக்கிறாங்க? ரொம்ப நாளா இந்த மர்மம் போயிட்டே இருக்கு. நீங்க இந்த பையனுக்கு உடம்பு முடியல, போலீஸ் கேஸ் வரையும் போயிருக்குன்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கொடுத்தீங்க. அடிப்பட்ட பையனோட வீட்டுல போய் அவங்க அப்பா கால்ல விழுந்து கெஞ்சினீங்கன்னு அக்கா சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டுச்சு. ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் அவ்வளவு கெஞ்சுன்னு கெஞ்சி இவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போக விடாம தடுத்திருக்கீங்க. எத்தனை வேலை பார்த்திருக்கீங்க. வந்து ஒரு நன்றி கூட சொல்லாம இவ்வளவு அதிகாரமா பேசுறாங்களே, என்னமோ சரியில்லை மாமா. நீங்க பேசாம போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. உண்மையிலே இந்த பையனோட பாட்டி இவங்க தானா, இல்ல யாராவது வேஷம் போட்டு வந்து இப்படி கூப்பிடுறாங்களா? இவங்க அம்மா இங்க துபாயில இருக்கிற அம்மா எப்படி இப்படி போன் பண்ணி சொல்லி வர வைக்க முடியும்? எதுக்காக இவங்க உங்ககிட்ட விட்டுட்டு போனாங்க அது தெரியணும். ஏன் ஒரு நாள் வேலையை விட்டுவிட்டு அந்த ஆள் வீட்லயே கிடையா கடந்து கால்ல விழுந்து கெஞ்சி இருக்கீங்க. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் செலவழிச்சிருக்கீங்க. காசு என்ன சும்மாவா வருது? மாடா உழைக்கணும். எங்க அக்கா பூக்கட்டி வித்து காசு சம்பாதிக்குது. எங்க மாமா டிரைவரா இருந்து காசு சம்பாதிக்கிறாரு. உங்க வீட்டு பையனுக்காக நாங்க எதுக்கு செலவழிக்கணும்? அதுவும் போக நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கும் போது என் மாமா தான் உங்க ஆஸ்பத்திரி பில்ல ஃபுல்லா கட்டியிருக்காரு. இவங்க என்ன கோடி கோடியாவா சம்பாதிக்கிறாங்க? கஷ்டப்பட்டு மாடா உழைச்சிட்டு உங்களுக்காக எதுக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்கணும்? இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். படுக்கிறதுக்கு ஒரு ரூம கட்டியிருக்கலாம். வர்ற காசை பூரா உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கிறதே சரியா போகுது. ஒவ்வொரு முறை நீங்க கீழே விழும்போதும் எங்க மாமாவும் அக்காவும் தான் வந்து உங்களை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்க்கறாங்க. அதுக்கான பணத்தை இவங்க தான் கட்டுறாங்க. ஒரு நன்றி கூட இல்லாம இந்த பேச்சு பேசுறீங்க அப்படின்னு சீதா கேக்குறாங்க. மீனா வந்து, சீதா அதெல்லாம் சொல்லி காட்டாத, சும்மா விடு. சும்மா இருக்கா? என்ன சொல்லி காட்டாத? இப்ப வந்து என்னமோ பிள்ளைய திருடிக்கிட்டா மாதிரி அந்த பேச்சு பேசுறாங்க. ஆமா, கிறிஷ் இங்கதான் இருக்கிறான்ற விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்படின்னா உங்க பொண்ணு துபாயில எல்லாம் இல்ல, இங்கதான் இருக்கு. உங்க பொண்ணு கூட இருக்கட்டும்னு சொல்லித்தான் உங்க பையனை உங்க பேருன எங்க அக்காவை நம்பி எங்க அக்கா மாமாவை நம்பி விட்டுட்டு போயிருக்கீங்க. அப்படின்னா உங்க பொண்ணு எங்க அக்கா மாமாக்கு தெரிஞ்ச இடத்துலதான் இருக்கு. மாமா உங்க பக்கத்திலேதான் இந்த பையனோட அம்மா இருக்காங்க. நீங்க தேடி கண்டுபிடிங்க. போலீஸ வரவீங்க மாமா. விடவே விடாதீங்க. என்ன பூச்சாண்டி பிடிக்கிறீங்களா? உங்க பேரை நான் விட்டுட்டு போவீங்க? எங்க அக்காவும் மாமாவும் தான் சொந்த புள்ள மாதிரி அவ்வளவு பாடுபட்டு பாத்துருக்காங்க. வந்து நன்றி சொல்லிட்டு பதமா பேசியிருந்தா அப்படியே விட்டுருப்பாங்க. எதுக்கு இப்ப நீங்க சண்டை போடுறீங்க? எங்க அக்காவும் மாமாவும் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சீதா கேக்குறாங்க. கிறிஷோட பாட்டி அப்படியே வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. கிறிஷோட பாட்டி வாய மூடின உடனேயே முத்து கேக்குறாரு. ஆமா கரெக்ட் தான் சீதா, நீ கேக்குற விஷயம் எல்லாமே கரெக்ட் தான். ஏதோ என் பாட்டி ஊருக்கு பக்கத்து ஊராச்சே, இந்த அம்மாவுக்கு முன்னாடி பழக்கம் தானே, அதனாலதான் இந்த பையனை நாங்க இவ்வளவு கொண்டாடி தான் சொந்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டு. இந்த பையனோட அம்மாகாரி எங்கயோ இருந்துகிட்டு இவன் எக்கேடு கெட்டா என்னன்னு சும்மா திரியறா. நீங்க எங்களை நம்பி விட்டுட்டு காணாம போயிட்டீங்க ஆஸ்பத்திரில இருந்து. இன்னைக்கு சீதா கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்ட் தான். இதெல்லாம் மறந்துட்டேன் சீதா. அடுத்தவங்களுக்காக செலவழிக்கிற காசை நான் பெருசா யோசிக்கிறது இல்ல சீதா. யாருக்காவது உதவி பண்ணா கடவுள் நம்மளுக்கு உதவுவாருன்னு நினைச்சுதான் நானும் செய்றேன். நான் சின்ன வயசுல கஷ்டப்பட்ட மாதிரி கிறிஷ் கஷ்டப்பட்ட கூடாது, சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப அரும்பாடு பட்டேன். இன்னைக்கு வந்துட்டு இந்த அம்மா இந்த பேச்சு பேசுது. ஏன் போலீஸ் கேஸ் ஆகும்போது வந்து கேக்குறது அப்படின்னு முத்துவும் கேக்குறாரு. கிறிஷோட பாட்டி அமைதியா இருந்து, போலீஸ் எல்லாம் வேணாம்ப்பா, போலீஸ் எல்லாம் வேணாம். நான் என் பேரனை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க அனுப்பிடுங்க, நான் பேசாம கூட்டிட்டு போயிடுறேன். என் பொண்ணு என்ன திட்டும். இல்லம்மா அதெல்லாம் கிடையாது. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சுல, நாளைக்கே கிறிஷ் உங்ககிட்ட இருந்து காணாம போயிட்டா
பழி எங்க மேல வரும். போலீஸு கிட்ட சொல்லிட்டு ஸ்கூல்ல பர்மிஷன் வாங்கி எங்க வீட்டுல நாங்க வச்சிருக்கிறோம். நான் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டிய இடம் ஸ்கூலு. உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாதுமா. வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க வச்சு எழுதி கொடுத்துறேன். உங்க பேரனை உங்ககிட்ட அனுப்பிட்டேன்னு சொல்லி நீங்களும் எழுதி கையெழுத்து போடுங்க. அப்பதான் நான் கிருஷ அனுப்புவேன் அப்படின்னு முத்து புடிவாதமா சொல்றாரு. சீதா, நீ போலீஸ்க்கு கால் பண்ணு. ஏன், சீதா புருஷனே போலீஸ் தானே? என்னம்மா போலீஸ்னு சொல்லி என்ன மிரட்டலான்னு பாக்குறீங்களா? என்ன சீதா, நீ போலீஸ கட்டிக்கிட்டதுனால இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறியா அப்படின்னு கிருஷ் பாட்டி பேசுறாங்க. மீனா உடனே, இருங்கம்மா, சீதாவுக்கு கல்யாணம் நடந்தப்ப நீங்க இங்க இல்ல. சீதா புருஷன் போலீஸ்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா இங்க நடக்கிற விவரம் எல்லாமே உங்களுக்கு விஷயம் தெரியுது. சீதா சொன்ன மாதிரி கிருஷோட அம்மா இங்கதான் இருக்காங்க. ஏங்க, சீதா சொன்ன மாதிரி போலீஸ வர வைங்க. இந்த அம்மா கிட்ட இருந்து பையனோட அம்மா யாருன்னு வர வைக்காம அனுப்பவே கூடாதுங்க. வர்றத பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு மீனாவும் கோவப்பட்டு போலீஸ வர வைக்கணும்னு சொல்றாங்க. மீனா, உன் கால்ல கூட விழுகிறேன். போலீஸ் எல்லாம் வேணாம், என் பொண்ணெல்லாம் கூப்பிடாதீங்க. பாவம், அவ இப்படியே விட்டுடுவோன்னு நினைச்சிடாதீங்கம்மா. உங்க வீடு எங்க இருந்துச்சுன்னு தெரியும். அங்கதானே நீங்க ரொம்ப நாளா இருந்தீங்க. அக்கம் பக்கம் விசாரிச்சா உங்க பொண்ணு யாருன்னு அழகா காமிச்சு கொடுத்துற போறாங்க. வசமா மாட்டிருவீங்கம்மா அப்படின்னு மீனா கோவத்தோட சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து கிருஷ் பாட்டிக்கு ரோஹிணி கால் பண்றாங்க. போனை எடுத்து அட்டன் பண்ணலான்னு பாக்கும்போது, பாட்டி பாட்டி அப்படின்னு கிருஷ் கைய பிடிச்சு இழுக்கிறான். கால் அட்டன் ஆகி போன் கீழே விழுகுது. மா, இன்னும் என்னம்மா அங்க பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கூட்டிக்கிட்டு வா. நான் கீழே தான் ஆட்டோல நிக்கிறேன். கிருஷ் அந்த மீனா முத்து விட மாட்டேன்னு சொன்னா நல்லா திட்டிட்டு கூட்டிட்டு வந்துருமா. கைய பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வா. கிருஷ் உன் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு ரோஹிணி பேசுறாங்க. ஏங்க, இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு மீனா சொல்றாங்க. முத்து உடனே, மீனா, கீழே ஆட்டோல தானே நிக்கிறேன்னு சொன்னாங்க, வா போகலாம் அப்படின்னு முத்து கீழே கிடக்குற போனை எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கீழே எந்த ஆட்டோல யார் உட்கார்ந்துருக்கான்னு பாக்க போறாங்க. கிருஷோட பாட்டி, வேணாம் வேணாம் போகாதீங்க, என் பொண்ணு பாவம், அவளை விட்டுடுங்க. அவளோட வாழ்க்கைக்காக பயந்து ஏதோ சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்டா, அவளை மன்னிச்சு விட்டுருங்க தம்பி, போகாதீங்க தம்பி அப்படின்னு கிருஷோட பாட்டி கெஞ்சுறாங்க. மீனா, நீங்க கெஞ்சுறத பார்த்தா ஏதோ வித்தியாசமா இருக்குதே. பொறுமையா இருங்க, ஆட்டோல தானே இருக்காங்க. அவர் போயிருக்கார்ல, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாரு. இன்னைக்கு உங்க பொண்ணு யாருன்னு நாங்க எல்லாருமே பாத்துக்கிற போறோம். அப்புறம் தெரிஞ்சிரும்ல. கிருஷ் அவங்க அம்மா கூட இருக்கட்டுமா இல்ல எங்க கூட இருக்கட்டுமான்னு. வரட்டுமா, வரட்டும். இந்த மோடி மஸ்தான் வேலை இன்னையோட ஒளிஞ்சு கட்டட்டும். உங்க பொண்ணு யாருன்னு இன்னைக்கு தெரிய போது பாருங்க அப்படின்னு மீனா கோவத்தோட சொல்றாங்க. கிருஷ் பாட்டி மீனாவோட கால்ல விழுந்து கெஞ்சுறேன், என் பொண்ணு வேணாம், வர வேணாம், கூட்டிட்டு வராதீங்க, விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. முத்து ரோஹிணிய கூட்டிக்கிட்டு மீனாவோட அம்மா வீட்டுக்கு மேல வராரு. முத்து சொல்றாரு, மீனா பாத்தியா கிருஷோட அம்மா யாருன்னு அப்படின்னு சொன்னோன்ன ரோஹிணியும் அவங்க அம்மாவும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு அப்படியே கண்ணீர் மல்க நின்னுட்டு இருக்காங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.